நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தந்த இந்த நல்ல நாளில் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். என கண்பான ஜாஷ்வா டிவி நேயர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். கர்த்தர் தருகிற ஒரு வார்த்தையின் இடத்தில் இருக்கிறது. ஆம், உங்களுக்காய் அனுப்பின ஒரு வார்த்தையின் இடத்தில் இருக்கிறது. கவனமாக இந்த செய்தியை கேளுங்களேன். கர்த்தர் உங்களோடு இடைபடுவதை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். முதலாவது, நம்முடைய ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அழைப்போமா? கண்களை மூடுங்களேன். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, இந்த நல்ல நாளில் இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல சித்தம் வைத்திருக்கிறீரோ, என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ, அதை தயவாய் இன்றைக்கே நிறைவேற்றுங்கப்பா. இதோ உம்முடைய பிள்ளைகள் அவளோடு காத்திருக்கிறார்கள். தேவையான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் வரட்டும். தடைப்பட்டு போயிருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரட்டும். எல்லா தடைகளும் நீங்கி போகட்டும். நசனாக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். அவர் தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு கோட்டையும் மரணமாய் இருந்து சகலத்தையும் அதினதின் காலத்தில் வாய்க்க செய்கிறார் என்று ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும். பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களோடு பேச வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது. அதை என்னோடு திருப்புங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். யோவான் 20ஆம் அதிகாரத்திலே 15வது வசன விதமாகி சொல்கிறது. யோவான் 20:15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். மரியாள் என்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை சுமந்து பெற்றெடுத்த அருமையான தாயாருக்கு தேவதூதன் கேட்ட கேள்வி இது. யாரை தேடுகிறாய்? நீ ஏன் அழுகிறாய்? இதே கேள்வி சுவிசேஷங்களில் இருந்தாலும் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே இவ்விதமாக இருக்கிறது. லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசன விதமாகி சொல்கிறது. பாருங்களேன். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலையை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் 2 பேரும் அவர்களை நோக்கி தேவதூதர்கள் சொல்கிறார்கள், உயிரோடு இருக்கிறவரை நீ மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? இன்றைக்கின் செய்தியின் தலைப்பு அதுதான். நிஜமான இயேசு மகாராஜனோடு பேசுவாராக. நீ ஏன் அழுகிறாய்? யாரை தேடிக்கொண்டு இருக்கிறாய்? உயிரோடு இருக்கிறவரை செத்தவரின் கல்லறையில் போய் தேடிக்கொண்டு இருக்கிறாயா? பிரேதம் என்று நினைத்து விட்டாயோ? எனக்கு அன்பான தேவஜனமே, 3.5 வருடம் கர்த்தருடைய ஊழியத்தில் நடந்த அற்புத அடையாளங்களை பார்த்த தாயார், வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த பிள்ளை என்பதை உணர்ந்த தாயார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பிறந்த கர்த்தருடைய பசுத்த பிள்ளை என்பதை தெரிந்த தாயார் போய் தேடுகிறார்கள் கல்லறையில். இன்றைக்கும் அநேகர் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவுக்காய் வாழ்வேன் என்று ஒப்பு கொடுத்தவர்கள், கிறிஸ்துவுக்காய் எதாயிலும் செய்ய வேண்டும் என்று வைராக்கியம் பாராட்டினவரும் தேடுகிற இடம் என்ன? ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய்? எங்கே தேடிக்கொண்டு இருக்கிறாய்? எஜமானை, அடக்கம் பண்ணப்பட்டு போய்விட்டார் என்று நினைத்தாயோ? வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று. மனுஷனுடைய சுவாசத்தை அவர் கரங்களில் வைத்திருக்கிறாராம். வானத்தையும் பூமியும் வார்த்தையால் உண்டாக்கின வல்லமை உள்ள தெய்வம்
வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்கிறதாம். ஒரு நாள் போல. அவர் நீண்ட ஆயுசுடையவர், சாவாமை உள்ள தெய்வம். அந்த தெய்வத்தை இன்றைக்கு விதவிதமான வழியிலே ஜனங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னது போல, வேதத்தில் சொன்னது போல, கல்லறையிலே போய் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அற்ப செத்த மனிதனிடத்தில் போய் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஐயா, இந்த வார்த்தை உங்களோடு பேசும் நான் எண்ணுகிறேன். நீ அழுது கொண்டு கர்த்தரை தேடாமல் இன்னும் யார் நல்லா குறி சொல்லுவாங்க, யார் நல்லதா எனக்கு சொல்லுவாங்க சொல்லி மனிதனை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ, வேதத்தில் விதமாக இருக்கிறது. அவர் தங்களை அடித்தவர்களை தேடவில்லை. ஐயோ, தன்னை துன்பப்படுத்தின தேவன் ஒருவர் தன்னை துன்பப்படுத்தினார். ஏன்? தன்னுடைய பாவங்களுக்கு தக்கனவை கொல்லாமல் வைத்திருக்கிறார். அவர்கிட்ட திரும்பதுக்கு மனசில்ல. நீ மனிதனை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ? என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு ஜனங்களை எண்ணி பாருங்கள். விதவிதமான வழியில் எங்கேயாவது தெய்வத்தை பார்க்க முடியுமா? என் பிரச்சனைகளை சொல்லி அழ, என் தேவைகளை சொல்ல, இந்த தெய்வத்தை எங்கே நான் பார்க்கலாம் என்று ஜனங்கள் பரிதேவை போய் பாருங்கள். அவர்களோடு சேர்ந்து நீயும் எங்கே தேடிக்கொண்டிருக்கிறாய்? இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அங்கே போயாச்சுன்னா நல்லா குறி சொல்லுவார். யா, என்னால் உங்களோடு பேசுவாராக. யாரை தேடுகிறாய்? மனிதனை தேடிக்கொண்டு இருக்கிறாயா? மனிதனுடைய பாவங்களை அக்கிரமங்களை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவை தேடுகிறாயா? அவரை தேடுவாய் என்றால் அவரை தேடுகிற இடம் இன்னதென்று நீ அறிந்திருப்பாயே. மனம் போல் அலைகிறவனை தேடுகிற இடம் எங்கே என்று தெரியுமா? கிராமங்களில், நான் கிராமத்திலிருந்து வந்தவன், அந்த இடத்திலிருந்து வந்தவன். சாயங்காலம் ஆயிட்டா அவனை எங்கே பார்க்கலாம்? தேட்டரில் பார்க்கலாம். ஐயோ, சாயங்காலம் ஆயிட்ட இவனை முக்கில் தான் பார்க்கலாம், வீட்டில் பார்க்க முடியாது. வேதம் சொல்கிறது, சமாதானம் இல்லாதவனுக்கு வீட்டில் வேலை இல்லை, வீட்டில் தங்கியிருப்பதில்லை. வீதிகளிலும் சந்துகளிலும் தெரிந்து கொண்டு இருந்தேன். ஐயா, விதமிதமாய் சொல்லுது, நிஜமானை எங்கே தேடலாம்? அவரை கண்டுபிடிக்கத்தக்க இடம் எது? அவரை கண்டுபிடித்தாலே நிலையத்தில் உள்ளதை ஊற்றி விடுவேனே என்று சொல்லி புலம்புகிறாயோ? நான் உங்களுக்கு சொல்வேன், இன்றைக்கு ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு வேதனை உங்களை அழ வைத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த அழுகையின் மத்தியில் நீ தேடுகிற இடம் எங்கே? நான் முதலாவது ஒரு தாயை உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். வேதத்திலே 1 சாமுவேல் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதில் 1ஆம் அதிகாரத்திலே யுதமாக இருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அன்னாள் என்ற ஒரு பெண், அவளுக்கு குழந்தை இல்லாததினாலே அவளுடைய கணவர் இன்னொரு திருமணம் பண்ணி கொண்டார். அவளுடைய பெயர் பெண்ணினாள். குழந்தை இல்லாததினால் நமக்கு வம்சம் வேணும். இன்றைக்கி அப்படி தான் சொல்லுதாங்க. இன்றைக்கி அநேக வீட்டில் சண்டை. ஆமாம், எனக்கு ஒரு பேருக்கு எனக்கு ஒரு பிள்ளை வேண்டாமா, நான் ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், நீ மலடி சொல்லி வெறுக்கிறார்களோ? சகோதரியே, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க என் சகோதரனே, கர்த்தனோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ ஒருவேளை நீ நினைத்து கொண்டு இருக்கிறாயோ, இவளுக்கு பிள்ளை இல்லை, இன்னும் வேற யாரையாவது கட்டிலான்னு நினைக்கிறியோ? என்னாண்டு உன்னோடு பேசுவாராக, என்னாண்டு உன்னோடு பேசுவாராக. வேதத்திலே அப்படித்தான் அந்த மனிதன் கட்டிவிட்டான். பெண்ணினாளை திருமணம் பண்ணியாச்சு. பெண்ணினாளுக்கு பிள்ளை பிறந்துருச்சு. பிள்ளை பிறக்கையும் மறுபடியுமாய் அவளுடைய வேதனை ஒவ்வொரு நாளும் தொடர்கிறது. வருடத்துக்கு ஒரு முறை பண்டிகை கொண்டாட நம்ம பக்கத்து ஊருக்கு போகிறது மாதிரி அவங்க போவாங்க. 7 நாள் தங்கி இருப்பாங்க. 7 நாளும் இவளுடைய இந்த பெண்ணினாள் சொல்லுவாளாம், நீ ஒரு மலடி, கூடின கூட்டத்துக்கு நீ வரலாமா? நீ எல்லாம் எதுக்கு இந்த திருவிழாவுக்கு வந்த? எதுக்கு இந்த நல்ல வீட்டுக்கு வந்த? எதுக்கு இந்த கல்யாண வீட்டுக்கு வந்த? நீ இன்றைக்கி உங்களை பார்த்து கேட்கறது போல் அன்றைக்கு அவளை கேட்டு மனம் மடிய வைப்பார்களாம். ஒவ்வொரு வருடம் நடக்கிறது.
இவள் ஒவ்வொரு நாளும் போய் அங்கே போய் அந்த கூடாரத்திலே அழுது, அந்த 7 நாளும் அங்கே அழுது புரண்டு வருவது தான் என்னுடைய வேலையாக இருந்திருக்கிறது. ஒரு நாள் பார்த்தாள், நாம் ஏன் அழ வேண்டும்? நாம் ஏன் இந்த கூடாரத்தில் அழ வேண்டும்? நம்முடைய வருத்தத்தை துக்கத்தை சொல்லி ஏன் இங்கே கிடந்து அழணும்? எழுந்து ஆலயத்துக்கு போவோம் என்று போனாள். ஆலயத்துக்கு போய் எழுதாள், இயேசுவே எனக்கு ஒரு பிள்ளை இல்லைப்பா, எனக்கு நான் சொல்லித்தரேன் சொல்லுவீங்களா? சகோதரியே சகோதரனே, என்னுடைய நண்பராய் கர்த்தருடைய ஊழியக்காரராய் உங்களுக்கு சொல்வேன், உன்னுடைய அழுக ஆலயத்தில் இருக்கட்டும். இந்த வாரத்தில் நான் சொல்லுவேன், ஒருவேளை உனக்கு இன்னைக்கு நாளைக்கு போகிறதுக்கு மனசு இல்லாட்டா இந்த வாரத்தில் நீ கட்டாயம் போய் உங்கள் ஆலயத்தில் போய் அழுதுட்டு வந்துரு. யார் யார் உன்னை என்னென்ன சொன்னாங்களோ அத்தனையும் கேட்டிருப்பல்ல, அத்தனையும் அங்கே போய் ஊற்றிட்டு வந்துடுமா. ஐயா, இவர் எனக்கு பிள்ளை இல்லைனால என்னை இப்படி பேசிட்டா, என் சொந்த என்னை இப்படி பேசிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு டேடி, என்னை கொஞ்சம் பாருங்க டேடின்னு சொல்லி ஊற்றிட்டு வந்துடுமா. நம்பிக்கையோடு வந்துரு, அப்படி வந்துடாத. இனி நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், இனி முடிஞ்சதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு வா. ஏன்னா அண்ணால் அப்படித்தான் செஞ்சா. வேதம் சொல்கிறது, அவள் பின்பு துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. எல்லா நாளும் நான் நினைக்கிறேன் 7 நாள் அள வச்சு, போகும்போது அள வச்சு தானே போயிருப்பா, போகும்போது அள வச்சு தானே இருப்பா. ஆனால் அந்த வருஷத்தில் அன்றையோடு அவள் ஊற்றிட்டு அப்படியே போயிட்டா. கர்த்தரிடத்தில் சொல்லிட்டேன், நம்பிக்கையோடு போயிட்டா. ஆலயத்துக்கு தேடி போனவா. வேதம் சொல்லுகிறது, அந்த பெண்ணினாளின் பிள்ளையை குறித்து என்ன சரித்திரம் இருக்கிறது? அந்த அன்னாளுடைய பிள்ளையை பாருங்களேன். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு ராஜாவுக்கு மேன்மையான இடத்தில் இருந்ததையா. உனக்கு ரொம்ப லேட் ஆகுதோ தங்கச்சி, அருமையான தம்பி, உனக்கு குழந்தை லேட் ஆகிட்டு இருக்கா, பயப்படாதே. உன்னை யாரெல்லாம் ஏளனம் பண்ணினாங்களோ, யாரெல்லாம் உன்னை கேவலமாக பேசினாங்களோ, அவங்க பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளியை தேவன் தருவார். நான் சொல்லுவேன், உன் குடும்பத்துக்கு முகவரியை தருவார். இன்னாருடைய வம்சம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முகவரியான பிள்ளையை தேவன் தருவார். ஏனென்றால் அதை செய்தார் எஜமான், செய்கிறார், செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். செய்தார், செய்கிறார், செய்வார். முகவரியை தருவார் ஐயா. விதத்திலே ஐயா, எத்தனையோ ராஜாக்கள் வந்தார்கள் போனார்கள். ஆனால் முதலாவது ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினது, முதல் ராஜாவையும் 2ஆம் ராஜாவையும் அபிஷேகம் பண்ணி ராஜாவை ஏற்படுத்தின ஒரு ராஜா உண்டென்றால் சாமுவேல். ஆமென் சொல்லுங்களேன். அற்பமாய் பார்க்கப்பட்டவருடைய பிள்ளைதான் ராஜாங்கத்துக்கு மேலே இருந்தது ஐயா. இந்த ராஜாவோடு இருந்தது. இன்றைக்கு அதைத்தான் உங்களுக்கு தேவன் தருவார். இன்றைக்கு நான் சொல்லுவேன், உங்களுடைய அழுகிற இடம், அநேகருக்கு புலம்புகிற இடம் பக்கத்து வீடாக இருக்கலாம். அநேகருக்கு இப்போ பக்கத்து வீட்டுக்கு கூட போக முடியாது. என்ன செய்வாங்க? செல்போனில் போனை போட்டு எங்கேயோ இருக்கிற தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு யாராவது என் வார்த்தையை கேட்பாங்களான்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். புலம்பிக் கொண்டு இருக்கிறாயோ? இல்லை, நீ தேடுகிற இடம் மன அமைதியை இன்னும் விதவிதமான வழியில் தேடுகிறார்கள் ஜனங்கள். சாராய கடைக்கு போனால் அது கிடைக்குமா? அந்த அமைதி கிடைக்குமா? ஒயின் ஷாப்புக்கு போனால் கிடைக்குமா? இல்லை தியேட்டரில் கிடைக்குமா? இல்லை எங்கேயாவது இந்த சந்தோஷம் கிடைக்குமான்னு சொல்லி தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆலயத்துக்கு வா. பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. உங்கள் அருகே இயேசுவை கிறிஸ்து என்று ஆராதிக்கிற ஆலயத்துக்கு போ. இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிற சபைகளுக்கு போங்கள். அங்கே கர்த்தருடைய வல்லமை நீங்கள் பார்ப்பீர்கள். அங்கே நிஜமான உங்களோடு பேசுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறுவதை நீயே கண்டு ஆச்சரியப்படத்தக்கதோடமாய் தேவன் இரக்கம் பாராட்டுவார். வேதம் சொல்லுகிறது, ஐயா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் ஐயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 38ஆம் அதிகாரம் 1-3 வரை பாருங்களேன். அங்கே இருக்கிறது ஒரு சம்பவம். எசேக்கியா என்னும் ராஜா இருக்கிறார். ராஜா வியாதியினால் மரித்து போவேன் என்று அழுது கொண்டிருக்கிறான். அவன் விசாரிக்கிறான் ஆட்களை கூப்பிட்டு. யாரை கூப்பிட்டு? முதல்ல மருத்துவரை கூப்பிடுதான். வாங்க, நான் பிழைப்பேனா? எனக்கு ஏதாவது செய்யுங்களே.
முதல்ல மருத்துவரை தேடுகிறான். மருத்துவர் வருகிறார்கள். பிழைக்க மாட்டேன், ஒன்றும் பேர் அவ்வளோதான், உன்னுடைய பாடி இனி சப்போர்ட் ஆகாது, எத்தனை ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் இனி இந்த பாடி சப்போர்ட் ஆகாது, முடிஞ்சிச்சு, பேசாமல் ஒழுங்குபடுத்துங்க போங்க சொல்லியாச்சு. ரெண்டாவது ஒரு யோசனை வருது, ஊழியக்காரரை கூப்பிடுவோமே. ஆமாம், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரரை கூப்பிடுங்களே. அதுக்கு பின்பு தான் அவரும் வந்து சொல்லிட்டதா, அதுக்கப்புறம் தான் பயம் வரும், எப்படியாவது எனக்கு உயிர் வேணும் ஏசப்பா. கூட்டங்களிலே அநேகர் ஜெபிக்க வருவதுண்டு. இப்பொழுது அநேகர் சொல்ல ஒரு ஜெப குறிப்பு, ஐயா பைபிள் வாசிக்க கண்ணு தெரிய மாட்டேங்க ஐயா, எனக்கு பைபிள் வாசிக்க கண்ணு தெரியணும்னு ஜெபம் பண்ணுங்க. நான் கேட்பேன், நல்லா கண்ணு தெரிஞ்சப்போ எத்தனை அதிகாரமா வாசித்த? உனக்கு நல்லா கண்ணு தெரிஞ்சப்போ நீ எத்தனை அதிகாரம் வாசித்த? இன்னைக்கு கண்ணு தெரிஞ்சப்போ உனக்கு வாசிக்க மனம் இல்லை, இன்னைக்கு கண்ணு தெரியலங்கையும் நான் பைபிள் வாசிக்கணுங்கிற எண்ணம் வருதோ? தேவன் மறப்பாரோ? பலன் இருக்கும் போதே தேடிக்கொள், பலன் இல்லாதப்போ நீ தேட முடியாது. நாடனோடு பேசுவாராக. உன்னிடத்தில் பலன் இருக்கும்போது நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நன்மை செய்து விடு, பலன் இருக்கும்போது கர்த்தருக்கு ஏதாவது செய்து விடு. அங்கே இசைக்கியா ராஜா ஊழியரை வர சொன்னாச்சு. ஊழியர் சொல்லுகிறார், அவ்வளோதான், நீங்கள் போயிருங்க ராஜாவே, முடிஞ்சிச்சு, முடிந்ததுன்னு நினைச்சார். அதுக்கப்புறம் தான் யோகம் வந்துச்சு, ஒரு உணர்வு வருகிறதுக்கு பின்புதான், ஐயோ நாம கூப்பிட்டா என்ன, நாம கூப்பிட்டா என்ன. என் அன்பு தேவஜனமே, மூன்றாவதான் அவர் பார்க்கிறார், எழும்ப பலன் இல்லை, சத்தமாக பேசுக்கு பலன் இருந்ததோ இல்லையோ தெரியல, ஆனால் அழுதான் என்று வேதம் சொல்கிறது. இசைக்கு அழுகிறார், அழுதான், கர்த்தாவே நான் எப்படிலாம் இருந்தப்பா, உங்க பிரியமா வாழ்ந்தப்பா, உங்க பிரியமானதை செஞ்சப்பா, என்னைய கொஞ்சம் நினைச்சிருங்கன்னு சொன்னார். அவ்வளவுதான். என் ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார். என்ன வியாதியோடு நீ அழுது கொண்டு இருக்கிறாய்? யாரை நம்பி நீ இவ்வளவு நாள் படுத்துக் கொண்டு இருக்கிறாய்? இன்றைக்கு நான் சொல்வேன், உன் ஜெபத்தை கேட்க தேவன் விரும்புகிறார். நீ இன்றைக்கு கேள், இன்றைக்கு நீ கேள். அப்பா எனக்கு ஆயுசு வேண்டும், என் பிள்ளைக்கு ஆயுசு நாட்கள் வேணும், என் கணவனுக்கு வேணும், என் மனைவிக்கு வேணும், நீ எனக்கு தயவை நீங்கள் எனக்கு தரணும்னு சொல்லி நீ வாயை திறந்து சொல்லு. தேவன் மனம் இறங்குவார், தேவன் மனம் இறங்குவார். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் மனதுருகிற தெய்வம், மன்னிக்கிற தெய்வம் ஐயா. மனதுருகி மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை பாவங்களை நீக்கி நம்மை சந்தோஷத்தால் சமாதானத்தால் நிறைக்கிற ஒரு தெய்வம் இந்த தெய்வம். அவர்தான் அழைக்கிறார், என்னிடத்தில் திரும்பு. சீர்கெட்ட இஸ்ரவேலே, நீ மனம் திரும்ப மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு. என் ஆண்டவர் சொல்லுகிறார், யாவரிடத்தில் திரும்பு. யாவரிடத்தில் திரும்பும் பொழுது கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் விதமாக இருக்கிறது. அங்கே ஒரு பெண் தவறான காரியத்தில் ஈடுபட்டதினால் கையோடு பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். எல்லோரையும் பார்க்கிறாள், யாராவது நமக்கு உதவி செய்வார்களா? நம்முடைய மாமா உதவி செய்வாரா? நம்முடைய சித்தப்பா உதவி செய்வாரா? பெரியப்பா, மாமா, மச்சான் எல்லாரும் நிற்கான், கள்ளத்துக்கு எரிஞ்சு கொண்டுட்டு தான் மழும் நிற்கான். ஏதோ ஒரு வழியில் தவறு செய்து விட்டாள், பிடிக்கப்பட்டாள். எனக்கு அநேகர் புலம்போதுண்டு, ஐயா தெரிந்தோ தெரியாமலோ ஒரு முறை இந்த தவறை செய்து விட்டேன், ஆனால் இப்பொழுது என்னால் இருக்க முடியவில்லை. மிரட்டுகிறான், என்னை மிரட்டுகிறாள். நான் உன்னை கேவலப்படுத்தி விடுவேன், ஒழுங்காய் வந்துவிடு என்று சொல்கிறான். வேறு வழி இல்லை, நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாயோ? தேவாதி தேவன் ஒருவர் இருக்கிறார், நீதியுள்ள நியாயாதிபதி இருக்கிறார். இன்றைக்கு அவரிடத்தில் உன் கண்ணீரை ஊற்று. எவனிடத்தில் ஊற்றிக்கொண்டு இருக்கிறாய் உன் கண்ணீரை?
எல்லா ஜனங்களும் வந்து விட்டார்கள். நீதியுள்ள நியாயாதிபதி இரக்கத்தின் சொரூபமாம் நம்மேல் வைத்த அன்பினாலே தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தை மனப்பூர்வமாய் கொடுத்த தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவரை சோதிக்கும்படி ஆலயத்துக்கு வாசலுக்கு கொண்டு வருகிறார்கள். ஆலயத்தின் வாசலில் கொண்டு வந்து சொல்லுகிறாங்க, மோசேயின் நியாயப்பிரமாணப்படி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். நீங்க என்ன சொல்லுதிய? நீங்க என்ன சொல்லுதிய? மனிதனுடைய நியாய தீர்ப்புக்கு வந்திருக்கிறாள். எஜமான் பார்க்கிறார். பாவம் இல்லாதவன் போய் கல்லெறிப்பான் அப்படின்னு துணிஞ்சு போயிருப்பான். ஆமாம், அநேகருடைய பாவங்கள் வெளிக்கு வரல, இன்னைக்கு அதனால வேஷமாய் நின்று கொண்டிருக்கிறான். ஒரு நாள் வரும், மறந்து போகாதே, மறந்து போகாதே. சகோதரனே, சகோதரியே, உன் பாவம் இன்றைக்கு மறைந்திருக்கலாம் ஜனங்களுக்கு, ஆனால் வரும். நீ செய்த அநியாயங்கள், நீ செய்த அக்கிரமங்கள் ஒவ்வொன்றாய் தேவன் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது நீ வேட்கை தலை குனிந்து போவாய். பாவத்துக்கு உன்னை இடம் கொடுக்காதே, பாவத்துக்கு நீ இடம் கொடாதே, பாவத்துக்கு உன் இருதயத்தை சாயாதே. இது சம்பளம் மரணம் வந்துதான் தீரும், ஒளிந்திருக்காது. உன் வாசப்படிக்கு இந்த சாபம் வரும். விட்டுவிடு, இரக்கம் விடுவாய். விட்டு அறிக்கையிட்டு விட்டுவிட்டு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு அதை விட்டுவிடு, சீ என்று எறிந்துவிடு. தேவனிடத்தில் இரக்கம் வருவாய். அங்கே அந்த பெண் அழுகிறதை பார்த்து எஜமான் சொன்னார், முன்னாடி பாவத்தில் உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல் எறிய வேண்டும் என்று சொன்னார். அதில் சிலர் ஓடி வரையும் கீழே எழுதுகிறார். வேதம் சொல்கிறது, துன்மார்க்கனுடைய பெயர் புழுதியில் எழுதப்படும். அவன் பெயரை கீழே போட்டு புழுதியில் எழுதி அவனுடைய பாவத்தை கீழே எழுதியிருப்பார் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அவ்வளோ பேரும் ஓடிட்டான். அவர் கண்ணீரை எஜமான் கண்டு சொன்னார், இனி பாவம் செய்யாத, இத்தோட முடிச்சுக்கோ. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் சகோதரனே, சகோதரியே, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள் உன்னிடத்தில் இருக்கிறதோ, தேவனுக்கு பிரியமில்லாத பாவ பழக்க வழக்கம் உன்னிடத்தில் இருக்கிறதோ, இனி பாவம் செய்யாதே. தேவன் உனக்கு சொல்கிறார், இனி பாவம் செய்யாதே, விட்டுவிடு. இரக்கம் பெறுவாய், இரக்கம் பெறுவாய். கண்களை மூடி கூப்பிடுங்களேன். எங்கெங்கோ தேடினான், எங்கெங்கோ தேடினான். நான் சொன்னேன், முதலாவது ஒரு மனுஷியை ஆலயத்தில் போய் தேடினான். ரெண்டாவது, எழும்ப பெலம் இல்லாமல் வியாதியில சாக கிடந்தவன் வீட்டில் இருந்து தேடினான். மூணாவது, உயிருக்காக, தன்னை உயிருக்காக என் எஜமான இடத்துல தேடினாள். இன்றைக்கு நீ யாரை பார்க்க இருக்கிறாய்? எங்கே செல்ல இருக்கிறாய்? ஆலயத்தில் சென்று ஆண்டவருடைய சமூகத்தில் உன் வேதனைகளை வருத்தங்களை ஊற்ற விரும்புகிறாயா? இல்லையே நீ படுத்திருக்கிற இடத்துல உன்னால் எழும்ப பலம் இல்லையோ, நீ இருக்கிற இடத்துல இல்லையே போக மனம் இல்லையோ, இன்றைக்கு நீ இந்த இடத்துல இருக்கிற இடத்துல அவரை நோக்கி கூப்பிட மனதா இருக்கிறாயா? எஜமான் வருவார். மாம்சத்தோடு இருக்கிற யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் வருவார், அவளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுங்களேன். மகா இரக்கம் கிருபை உள்ளங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, நான் உம்முடைய அடிமைங்கிற அதிகாரத்தோடு நீர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை உம்முடைய பிள்ளைக்கு சொன்னேன். ஆண்டவரே, உயிரோடு இருக்கிறவளை இன்றைக்கு விதவிதமான வழியிலே செத்தவனிடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். செத்த கிரியைகளுக்கும் குறிகளுக்கும் ஆண்டவரே என் ஜனங்கள் மறைந்திருக்கட்டும். இதோ உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது உம்மிடத்தில் தேடுகிறார்கள். குழந்தை இல்லையே என்று அழுகிற பிள்ளையை பாரும். வியாதியோடு இருக்கிறேன் என்று புலம்புகிற பிள்ளையை பாரும். பாவம் செய்துவிட்டு பாவத்தினால் ஐயோ நான் வாழ்வு இழந்து நிற்கிறேனே, என் வாழ்வு என்ன ஆகும் என்று, என் பிள்ளைகளின் நிலை என்ன என்று புலம்புகிற பிள்ளைகளை பாருங்க. பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டு யாரும் பாராறு எண்ணுகிற பிள்ளையை பாருங்க. தேவனே நீர் மனதிறங்கும். இன்றைக்கு ஒரு உணர்வு வரட்டும். நசரனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அந்த ஜீவனுள்ள ஜீவாதிபதி தம்முடைய ஜனங்களை தொடுகிறார் என்று ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும். அப்பா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவன் இரக்கம் வருவானா? நீ இரக்கம் வரணும் ஐயா, அம்மா, நீங்க இரக்கம் வரணும். தங்கச்சி, தம்பி, நீ இரக்கம் வரணும். இன்னைக்கு அறிக்கையிடு, விட்டுவிடு, இனி பாவம் செய்யாதே. கர்த்தரோடு இருக்கிறார்.
நீ சகல ஆசீர்வாதத்தின் நன்மையும் பெற்றுக்கொள்வாய். சத்ருவின் சகல வல்லமைகளுக்கும் சத்ருவின் நாசமோசங்களுக்கும் தேவன் உன்னை விலைக்கு பாதுகாத்து தம்முடைய சிங்காசனத்தில் வைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே.